எதுவரை, டேட்டிங் போற வரை, கல்யாணம் என்பது எதுவரை, ஃபர்ஸ்ட் நைட் முடிகிற வரைக்கும். தப்பா பாடாதீங்க. காதல் என்பது எதுவரை, கல்யாண காலம் வரும் வரை, கல்யாணம் என்பது எதுவரை, கழுத்தில் தாலி விழும் வரை. இப்படி பாடுங்க. கவிஞரே என்ன சொல்லியிருக்காரு, கல்யாணங்கிறது கழுத்துல தாலி ஏறுற வரைக்கும் தான் அப்படின்னு. நானாவது ஃபர்ஸ்ட் நைட் வரைக்கும் சொல்லியிருக்கேன். காதல் அப்படி தப்பா பேசாதீங்க. இன்னைக்கு நல்ல நாள். என்ன நாள்? பிப்ரவரி 14. ஓ, காதலர் தினமா? எஸ். இந்த லவ்வர்ஸ்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்து சொல்லிக்கிறது, பரிசு பொருள் பரிமாறிக்கிறது, சந்தோஷமா இருப்பாங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பீச், சினிமா, பார்க் எல்லாம் போவாங்க. ஆமா, பூ வாங்கி கொடுப்பாங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் காதலர்கள் சந்தோஷமா இருக்காது. அடுத்து 2-3 நாள்ல சண்டை போட்டுக்கிறது, பிரேக்கப் பண்ணிக்கலாம். உன்னைய போய் காதலிச்சோம் பார், என்ன சொல்லணும் அப்படின்னு சண்டை போட்டுப்பாங்கல்ல. வருஷம் முழுவதும் சண்டை போடுறது, 14 மட்டும் சந்தோஷமா இருக்கு. சரி, கம்மி இருங்க, நான் கிளம்புறேன். இன்னைக்கு லவரை போய் பார்த்துட்டு வாழ்த்து சொல்லிட்டு வரேன். லவ்வரா உனக்கா? ஆமா. உனக்கு ஒரு லவ்வர் இருக்கிறான்னு நீ சொல்லவே இல்லை. எனக்கு ஒரு காதலன் இருக்கின்றான், அவன் 7 ஸ்வரங்களில் சிரிக்கின்றான். ஓ, புரிஞ்சு போச்சு. என்னங்க பைத்தியமாயி அங்கே ரோட சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். தப்பா பேசாதீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்ன தப்பா பேசிட்டாங்க? உனக்கு ஒரு காதலர் இருக்கிறான்றதை நீ ஏன் முன்னாடி சொல்லலை? எங்க அம்மா அப்பாட்ட முன்னாடி சொன்னேன். அவங்க வேணான்ட்டாங்க. இது மாதிரி இழுச்சு வாய்ப்பு முடிச்சு உனக்கு கிடைக்காதுமா, நீ உடனே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ட்டாங்க. உன் காதலனை கட் பண்ணி விட்டுட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு அவங்க அப்ப. அதான் கல்யாணம் 6 மாசத்துல தட்டுக்கு அந்த ஆளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிட்டான். கம்மியா இருங்க, அதை பத்தி பேசாதீங்க. சரி, உங்ககிட்ட மட்டும் சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பீங்க? கல்யாணத்துக்கு அப்புறம் நீ என்கிட்ட சொல்லி இருந்தீங்கன்னா நான் கூட்டுக்கிட்டு நேரா போய் உன் காதலங்கையில உன்னை சேர்த்து விட்டுட்டு நான் வந்துட்டு இருப்பேன். நடிகர் சந்திரபாபு மாதிரியா? ஆமா, அதான் நான் சொல்லலை உங்ககிட்ட. அடுவாவி என் தலையில சுமை ஏற்றிட்டு அவன் சந்தோஷமா இருக்கிறான். சரி, என்ன நான் லவ்வர் சொன்னது வேற யாரும் கிடையாது, உங்களை தான். நான் ட்விஸ்ட் வச்சேன், ட்விஸ்ட். உன் முதல் கட்டி என்ன தவிர வேற எவன் காதலிக்க போறான்? சரி, நம்ம சண்டையை அப்புறம் ஒதுக்கி வச்சுட்டு இன்னைக்கு காதலிக்கிறவங்க, காதலிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, காதலிக்க போகிறவங்க எல்லாரும் சந்தோஷமாக இன்பமாக இருங்க. அதாவது காதலுங்கிறது உடலால் இல்லை, உள்ளத்துலேருந்து வரணும். காதலுங்கிறது ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு விட்டு கொடுத்து போகிறது. குறைகள் நிறைகளை தவிர்த்து எல்லாரும் காலங்காலமாக காதலிக்கணும். எல்லாரும் எல்லாத்தையும் காதலிக்கணும். பெண்ணை காதலிங்க, ஆணை காதலிங்க, நல்லவங்களை காதலிங்க, குழந்தைகளை காதலிங்க. அதாவது காதலிக்கும் போது வெறும் ப்ளஸ் மட்டும்தான் தெரியும். காதல் முடிஞ்சு கல்யாணத்துக்கு வரும்போது கல்யாணத்துக்கு அப்புறம் வெறும் மைனஸ் மட்டும்தான் தெரியும். அதனால ப்ளஸ்ஸு மைனஸ் சேர்ந்தது தான் வாழ்க்கைங்கிறத உணர்ந்துங்க. எல்லோருக்கும் எங்களுடைய வெல்கம் தமிழ் டாக்கி சார்பில் காதலர் தின நல்வாழ்த்துக்கள். காதல்ங்கிறது எது வரைக்கும்? கடைசி காலம் வரும் வரை. சூப்பர். காதலுங்கிறது கடைசி வரைக்கும் இருக்கணும். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? காதலர் தின வாழ்த்துக்கள்.